கேரேஜை பற்றியும் ஏர் கம்ப்ரஸரின் செயல்பாட்டு செயல்முறை, கார் வாஷர், கிரீஸ் கன், ஆயில் ஸ்ப்ரே கன், ஆர்பர் பிரஸ் மற்றும் ஹைட்ராலிக் பிரஸ் பற்றி இந்த செஷனை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் கேரேஜில் ஒரு வாகனத்தை சர்வீஸ் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும், ஏர் கம்ப்ரஸர், கார் வாஷர், கிரீஸ் கன், ஆயில் ஸ்ப்ரே கன், ஆர்பர் பிரஸ் மற்றும் ஹைட்ராலிக் பிரஸ் ஆகியவற்றின் இயக்க முறையையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கேரேஜில் வாகனத்தை சர்வீஸ் செய்வதை நிரூபிக்கவும். பயிற்சியாளருக்கான டூல் கிட், மெஷரிங் டேப், கிரீஸ் கன், ஆயில் ஸ்ப்ரே கன், கார், ஏர் கம்ப்ரஸர், கார் வாஷர், ஆர்பர் பிரஸ், ஹைட்ராலிக் பிரஸ், காட்டன் வேஸ்ட் மற்றும் சோப் ஆயில் ஆகியவை உங்களிடம் உள்ளன என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒரு கேரேஜில் ஏர் கம்ப்ரஸரை பயன்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய செயல்முறை பின்வருமாறு. ஆயில் லெவலை சரிபார்க்கவும். மோட்டாரையும் கம்ப்ரஸரின் புள்ளியையும் இணைக்கும் பெல்ட்டின் டென்ஷனை சரிபார்க்கவும். பெல்ட் கார்டு அதன் நிலையில் சரி செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ட்ரெயின் பிளக் மூலம் தண்ணீரை வடிகட்டவும். ட்ரெயின் பிளக்கை டைட் செய்யவும். மின் இணைப்புகளின் லூஸ்னஸ், கட்ஸ் அல்லது டிஸ்கனெக்ஷன்ஸை பார்வைக்கு ஆய்வு செய்யவும். கம்ப்ரஸரை ஆன் செய்யவும். கம்ப்ரஸரின் சத்தத்தை கவனியுங்கள். ஏதேனும் அசாதாரண சப்தம் காணப்பட்டால் உடனடியாக கம்ப்ரஸரை நிறுத்தி உங்கள் பயிற்றுவிப்பாளரை அணுகவும். கம்ப்ரஸரை ஆஃப் செய்யவும். ஹோஸ் பைப்பை பிடித்து மெல்ல திறக்கவும். தேவைப்படும் இடங்களில் கம்ப்ரஸ்ட் ஏரை பயன்படுத்தவும். கம்ப்ரஸ்ட் ஏரை பயன்படுத்திய பிறகு மெல்ல மூடவும். காரை கழுவும் போது பின்பற்ற வேண்டிய முறைகள் பற்றி பார்க்கலாம். ஆயில் லெவலை சரிபார்க்கவும். பெல்ட் டென்ஷனை சரிபார்க்கவும். பெல்ட் கார்டை அதன் பொசிஷனுக்கு சரிபார்க்கவும். மின் இணைப்பில் லூஸ்னஸ், டிஸ்கனெக்ஷன்ஸ் அல்லது கட்ஸ் உள்ளதா என்பதை சோதித்து பார்க்கவும். வாட்டர் டேங்கை திறக்கவும். நீர்மட்டத்தை சரிபார்க்கவும். கார் வாஷரை தொடங்குவதற்கு முன் கன்னை பிடிக்கவும். கார் வாஷரை ஆன் செய்து தேவையான அழுத்தத்திற்கு பிரஷர் கேஜை சரி செய்யவும். வாட்டர் டேங்கை திறக்கவும். வாட்டர் ஜெட்டை சரிபார்த்து ஃபோர்ஸை சரி செய்து பாடி பேனலுக்கு ஒரு கோணத்தில் தெளிக்கவும். சுத்தம் செய்த பிறகு கார் வாஷரை நிறுத்தவும். நீர் விநியோகத்தை நிறுத்த வாட்டர் இன்டேக் காக்கை மூடவும். கிரீஸ் மற்றும் ஆயில் ஸ்ப்ரே கன்னின் இயக்க முறையை பார்ப்போம். கிரீஸ் கன்னை இயக்கும் போது உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியை பெற்று வாகனத்திற்கு ஏற்ப சரியான கிரீஸ் கன் நிப்பிளை தேர்ந்தெடுக்கவும். கிரீஸ் நிப்பிள் ஹோல்டரில் ஏதேனும் சேதம் இருக்கிறதா என்று பார்க்கவும். குறிப்பிட்ட கிரீஸுடன் கன்னை நிரப்பவும். கிரீஸ் கன்னை மூடி அழுத்தத்துடன் நிப்பிளிலிருந்து கிரீஸ் தொடர்ந்து வெளியேறும் வரை லிவரை இயக்கவும். தேவையான நோக்கத்திற்காக கன்னை பயன்படுத்தவும். ஆயில் ஸ்ப்ரே கன்னை பயன்படுத்தும் போது ஆயில் ஸ்ப்ரே கன் நாசில் ஹோல்டர்,
ஆபரேட்டிங் லீவர், ஏர் ஹோஸ் ஆகியவற்றில் ஏதேனும் சேதம் உள்ளதா என பார்க்கவும். ஸ்ப்ரே கன்னை SAE 20W/40 மற்றும் கெரோசின் கலவையை 1.20 என்ற விகிதத்தில் நிரப்பவும். ஆயில் ஸ்ப்ரே கன்னை குயிக் ரிலீஸ் கப்ளருடன் இணைக்கவும். ஆயில் ஸ்ப்ரே கன்னை இயக்கவும். எண்ணெய் பிரஷரில் தெளிக்கப்படுவதை பார்க்கவும் மற்றும் பேனல் ஜாயிண்ட்ஸ்கள் மற்றும் நகரும் பகுதி மீது மட்டும் தெளிக்கவும். ஏர்ஹோஸ் இணைப்புகளை மூடி ஆயில் ஸ்ப்ரே கன்னை எடுக்கவும். அடுத்து ஆர்பர் பிரஸ் மற்றும் ஹைட்ராலிக் பிரஸ் ஆகியவற்றின் இயக்குமுறை பற்றி அறிந்து கொள்வோம். ஆர்பர் பிரஸ்ஸை பயன்படுத்தும் போது தேவைப்பட்டால் லிவர் ரேக்கின் எளிதான மூவ்மெண்ட்டை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் லூப்ரிகேட் செய்யவும். ஜாபுக்கு ஏற்ப பிளேட்டை தேர்ந்தெடுக்கவும். பிளேட்டில் காம்பனண்டை வைக்கவும். பொருளை மெதுவாக அழுத்தி ஏதேனும் வித்தியாசமான சத்தம் வருகிறதா என கவனிக்கவும். ஹைட்ராலிக் பிரஸ்ஸை பயன்படுத்தும் போது பிரஸ்ஸை சுத்தம் செய்யவும். தேவைப்படுமானால் ஹைட்ராலிக் ஆயிலின் அளவை சரிபார்க்கவும். அதன் ஃப்ரீ ஃபங்க்ஷன் மற்றும் கசிவுக்காக ஹைட்ராலிக் பிரஸ்ஸை சரிபார்க்கவும். சிலிண்டர் பிளங்கர் நாபை பூட்டவும். தேவையான உயரத்திற்கு பெட்டை சரி செய்யவும். ஜாபை வைத்த பிறகு பிளங்கர் மற்றும் பெட்டுக்கு இடையே 100 மில்லிமீட்டர் இடைவெளி இருக்கும். ஜாபுக்கு ஏற்ப அன்வில் ஐ சீரமைக்கவும். பொருளை அன்வில் மீது வைக்கவும். ஷாஃப்ட் புஷ்ஷை அழுத்தும் போது அது பாடியை தொடாத வகையில் டிஸ்டன்ஸ் பீஸை தேர்ந்தெடுக்கவும். குறைந்தபட்சம் 10 மில்லிமீட்டர் இடைவெளியை பிளங்கருக்கும் டிஸ்டன்ஸ் பீஸுக்கும் இடையில் கொடுக்க வேண்டும். ஷாஃப்ட் புஷ்ஷில் டிஸ்டன்ஸ் பீஸை வைக்கவும். அது பாடியை தொடாமல் பார்த்து கொள்ளுங்கள். லோ பிரஷர் லிவரை இயக்கவும் மற்றும் ஜாபை தொடர்பு கொள்ள பிளங்கரை உருவாக்கவும். ஹை பிரஷர் லிவரை இயக்கவும். கேஜ் மற்றும் ஜாப் ஒரே நேரத்தில் கண்காணிக்கவும். ஜாப் படிப்படியாக வெளிவருவதை உறுதி செய்யவும். லோடு குறிப்பிட்ட வரம்பை விட அதிகமாக இருந்தால் அழுத்துவதை நிறுத்தவும். சர்வீஸ் உபகரணங்களுடன் பணிபுரியும் போது எப்போதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும். ஃப்ளையிங் பார்ட்ஸ்க்கு எதிராக பாதுகாக்க தாங்கு உருளைகள் போன்ற உடையக்கூடிய பாகங்களை பாதுகாக்கவும். வேலை முடிந்ததும் பிளங்கர் ரிலீசிங் நாபை தளர்த்தவும். ஜாபை அகற்றி சுத்தம் செய்யுங்கள். கேரேஜ், ஏர் கம்ப்ரஸர், கார் வாஷர், கிரீஸ் கன், ஆயில் ஸ்ப்ரே கன், ஆர்பர் பிரஸ் மற்றும் ஹைட்ராலிக் பிரஸ் ஆகியவற்றின் செயல்பாட்டு செயல்முறை விளக்கம் என்ற இந்த செஷனின் முடிவை நாங்கள் அடைந்துள்ளோம். கிரீஸ் கன், ஆயில் ஸ்ப்ரே கன், ஆர்பர் பிரஸ் மற்றும் ஹைட்ராலிக் பிரஸ் ஆகியவற்றின் இயக்க முறைகள் குறித்து இப்போது நீங்கள் தெளிவான அறிவை பெற்றிருப்பீர்கள்.